Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு செட் இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்டிசி கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்ட் இன்டர்வியூ போஸ்ட் தான். அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போகிறோம். எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ அப்படின்னா, இந்த என்எம்டிசி பைட்லா அயனூர் கிரண்டுலா காம்ப்ளெக்ஸ் இதில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ இன்டர்வியூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன டேட் எத்தனை போஸ்ட் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க வீடியோ போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 26/10 அப்போ தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி என்எம்டிசிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ரெண்டிஸ்ஷிப்காக பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குது. ஒன்று கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று டிப்ளமா அப்ரெண்டிஸ்ஷிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மைனிங் வேகன்சிக்கு இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்ஸ் அண்ட் ஆப்ஸில் பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா 10 வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா? மைனிங் இன்ஜினியரிங்க்கு இது வந்து இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னா 21/11/2025. ஸோ டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்னென்ன டேட்டாலாம் தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 10 போஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு. இதே டிப்ளமா அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 21st அன்றைக்கி தான். ஓகேங்களா? என்னென்ன சார் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முடிய சொன்ன மாதிரி நாட்ஸு இல்லை நாப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ரோல்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதால நீங்கள் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் தான் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் கம்ப்ளீட் ஆனவங்க எப்போ கம்ப்ளீட் ஆனால் அட்டன் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வித்தின் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க தான் அந்த நாப்ஸே வந்துட்டு உங்களுக்கு இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, அது பார்த்துக்கோங்க. அப்படி ஆறவங்களை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அதில் 5 இயர்ஸ் வந்துட்டு இப்போ பிஃபோர் முடித்தவங்க பண்ண முடியாது. விச் மீன்ஸ் 2020க்கு முன்னாடி முடித்தவங்க பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. www.apprenticeshipindia.co.in. ஓகேங்களா? அப்புறம் இந்த 5 இயர்ஸ் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு க்ளைம் பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வித்தின் 6 மந்த் பிஃபோரில் வாங்கின வந்துட்டு அந்த இதை வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிஃபோர் இருந்தால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நாட்ஸில் என்ரோல்மெண்ட் பண்ண அந்த ஒரு காப்பி, உங்களுடைய பயோடேட்டா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மற்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10th உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, 12th உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்களா, அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் 9 AM to ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் இன்டர்வியூ. பட் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா பிஃபோர் 1 PM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.